நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அருவாவை எடுத்து 2 வகுந்தா வார்த்தையை விட்ட அண்ணாமலை. ட்ரம்போட ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவரோன்னு ஒருத்தர் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் நம்ம அருவாள் எடுத்துட்டு போய் 2 வெட்டிட்டு வந்துடலான்னு தோணும். ஒரு ட்வீட்டை பார்த்தா ஏன் இந்த ஆத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது மட்டுமா பேசினாரு? 1 மணி நேரம் 10 நிமிடங்களுக்கு மேலாக அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சியில பேசியிருக்கின்றார். அதில் அவரு ஆபரேஷன் சிந்தூரின் போது மோடி அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்ற விஷயத்தையும், கடைசியாக நேபாளத்தில் நடந்த மாதிரி பங்களாதேஷில் நடந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்குமா, நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா, அதற்கான விடையும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாமா? சவாலான நேரத்தில் சாதித்தவர் தான் நம்ம மோடி. அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் தருணத்தில் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் நம் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் புகைப்படங்களை தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டே இருந்தாராம். அந்த புகைப்படங்கள் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் நம்ம மோடி அவர்கள் ஆலோசனை நடத்துகிற மாதிரி இருந்துதான். பிறகு கேபினெட் மினிஸ்டர்கள் மத்தியில் ஆலோசனை நடத்துகின்ற போட்டோவை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு இருந்தாராம். கடைசியில் எதிர்கட்சிக்காரங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஆலோசனை நடத்துகிற மாதிரியான புகைப்படங்களை நம்ம மோடி அவர்கள் அனுதினமும் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு இருந்தாராம். ஏயா அவன் எல்லையில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற போது மோடி என்னையா யார்கிட்டையோ பேசுகிற புகைப்படத்தை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார், சோசியல் மீடியா வியாதியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிற மாதிரி அனுதினமும் புகைப்படங்களை வெளியிட்டு கொண்டே இருந்தாராம். ஏண்டா என்று பார்க்கின்ற பொழுது அப்போ மோடி அவர்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு விளக்கம் தந்தாராம். தபார், எல்லையில் என்ன நடக்குது என்ற விஷயமானது எனக்கு தெரியும், ஆனால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற விஷயமானது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை விட அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. ஆயுதங்கள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நம்முடைய இராணுவ வீரர்களுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் நல்லா தெரியும். ஸோ எதிரி இடத்துல எந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணால் அவன் விழுவானோ அதை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்க, உங்களுக்கான அதிகாரத்தை தருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றாராம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்னாடி நான் இருக்கிறேன், ஆனால் ஆபரேஷனை முன்னிருந்து நடத்துகின்றவர்கள் நம்முடைய இராணுவ வீரர்களும் இராணுவ முப்படை தளபதிகளும் தான். அதுலேயும் பாருங்க, எங்கேயாவது மசூதிக்கு முன்பாக இரண்டே 2 பலூனை கூட வெடிச்சிட்டா போதுமா, நம்ம நாட்டில் கலவரம் ஏற்பட்டுடுமா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மத வேறுபாடுகளும் சாதிய வேறுபாடுகளும் இருக்குதான். இப்படி பல்வேறுபட்ட மாறுபாடுகளும் வேறுபாடும் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு போரை எதிர்கொள்வதும் அதை வெற்றி அடைவதும் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டுமா. அதனால் தெரிந்தவர்கள் களத்தில் இருக்கிறாங்க, தெரியாத நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கேன், ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் ஆனது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய குங்குமத்தை அழித்தான் பாவி. ஆனால் அந்த பெண்களாலே பார்த்தீங்கன்னா எவன் அழிச்சானோ எவன் அழிக்க காரணமாக இருந்தானோ அவன் கதையை முடிப்போம் என்று சொல்லிட்டு சிம்பாலிக்காக 2 பெண் புலிகளை உட்கார வச்சு ஆபரேஷன் சிந்தூரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுதினமும் மோடி அவர்கள் விளக்கம் அளிக்க வச்சாராம். ஒரு நாட்டினுடைய அதிபரும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூரில் என்ன போயிட்டு இருக்குது, நம்ம இராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க, எது எந்த அளவுக்கு சரணடைஞ்சு கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரோ பிரதமரோ தான் பார்த்தீங்கன்னா விளக்கம் அளிப்பார்கள். வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிபருக்கோ பிரதமருக்கோ தான் சேரும். ஆனாலும் களத்தில் நிற்கிறான் பார், அவன் சொன்னா தான் உண்மையான அப்டேட்டாக இருக்கும். ஆனால் ஆட்சியாளர்கள் சொல்வது நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும், இல்லை நம்ம ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக பொய் சொல்லுவாங்க. ஆனால் களத்தில் இருக்கிறவன் என்ன நடக்குதோ அப்படியே சொல்லுவான். நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா பீதி அடையாமல் இருப்பாங்க. வெற்றி அடைகின்ற விஷயத்தை களத்தில் நிற்கின்ற வீரம் தான் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண் புலிகளை உட்கார வச்சு அதை அறிவிக்க வச்சாராம். ஆனால் அனுதினமும் ஆலோசனையை நடத்திக்கிட்டே இருந்தாராம். வெற்றி அடைவதற்கான ஆலோசனையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், வேண்டியதை தந்துக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் நாட்டில் அமைதியாயிருங்க, நிம்மதியாயிருங்க அப்படின்னு மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூரின் மூலமாக ஆலோசனை நடத்தின எல்லா புகைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டாராம். அந்த புகைப்படத்தில் எவ்வளோ எக்ஸ்பர்ட் இருந்தாங்க, அந்த எக்ஸ்பர்ட்லாம் பார்த்தீங்கன்னா களத்தில் நிற்கிறாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த ஆபரேஷன் சிந்தூரின் மூலமாக. அதனால் யாரை களத்தில் நிறுத்தினா வெற்றி அடைய முடியுமோ அவங்கள பயன்படுத்தினார். அதுதான் சிறந்த தலைமைக்கான அத்தாட்சி அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் தாண்டி நேபாளத்தில் நடந்தது,
அப்புறம் பங்களாதேஷில் நடந்த கலவரம் போன்று நம்ம நாட்டில் நடக்குமா அப்படின்னு சொல்லுகின்ற போது அண்ணாமலை சொல்கிறாரு, டேய் கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற கைகூலிகளே, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கடா. நீங்கள் 4 NGO வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு நாட்டையும் கலங்கடித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் எங்கள் மோடி 2015 வந்து NGOக்கள் தான் வந்து வெளிநாட்டு இடத்துல பணத்தை வாங்கி அதன் மூலமாக மக்களை திசை திருப்பி ஒரு நாட்டையே மொத்தமாக கலவர பூமியாக மாத்துறீங்க. அதனால் நிச்சயமாக NGOக்களிடம் இருந்து பணம் வருதுன்னா வெளிநாட்டில் இருந்து அது ஸ்டேட் பேங்க் மூலமாக தான் வரணும். ஒவ்வொரு பைசாவும் கணக்கு காட்டின பிறகு தாண்டா அது செலவழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரிக்டாக சட்டத்தை கொண்டு வந்தாராம். அதனால் நேபாளம் கெட்டு போன மாதிரி, 2வது பங்களாதேஷ் கெட்டு போன மாதிரி NGOக்கள் மூலமாக இந்தியா கெடாது. அதுக்கு 2015 முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. 2025 வரைக்கும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம நாட்டில் அந்த மாதிரியான கலவரங்கள் வராது. 2வது ஐக்கிய அரபு அமீரகம், அது ஷரியத் சட்டம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே இந்து கோயிலை கட்ட முடியுமா? உருவங்களுக்கு உருவ வழிபாட்டுக்கு அந்த நாட்டில் அனுமதி இருக்குமா? ஆனால் அங்கேயும் நம்ம மோடி அவர்கள் கோயிலை கட்டி, அதுவும் பிரம்மாண்டமான கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் போய் நடத்தினாருன்னா மோடியுடைய ஆளுமை பார்த்தீங்களா? மோடி பிறந்த நாளுக்கு மோதிரம் போடுறாங்களாம். ஏன்டா மோதிரம் போடுறீங்க? எல்லா நாளும் அப்படி செய்ய முடியுமா? அதை விட பாரதிய ஜனதா கட்சியானது பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தில் அந்த குழந்தைகளை சேர்த்து விட்டீங்கன்னா ஆண்டாண்டு காலம் பயன்பெறுமே. அதனால் ஒரு நாள் மோதிரம் போட்டதுனால எல்லா குழந்தையும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போகிறது கிடையாது. அவங்களுக்கு போட்டாங்களே எங்களுக்கு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் ஏங்கி தவிப்பாங்க. அப்போது மோடியுடைய பிறந்த நாள் தான் பெஸ்ட்டா, மற்ற நாளாம் சாதாரண நாளா, மற்ற நாளாம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் மோதிரம் போடுறதெல்லாம் விடுங்க, நம்ம திட்டம் கொண்டு வந்திருக்கோம், அந்த திட்டத்தில் பல பேரை சேர்த்து விடுங்க அப்படின்னு மோடி சொன்னாராம். சரி, இந்த கத்தியால் வெட்டுற விஷயத்த சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு அண்ணாமலை எதுக்காக அந்த வார்த்தை விட்டார்னு கேட்டிங்கன்னா, பீட்டர் நவேரா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்பினுடைய பொருளாதார ஆலோசகர். அவர் இந்தியாவுக்கு எதிராக பேசுகின்ற வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது கத்தி எடுத்து அந்த ஆளை 2 வெட்டி போடலாமா அப்படின்ற எண்ணம் வரும். ஆனாலும் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் அமைதி காத்தாருங்க. ஏன்னா அமெரிக்கா வரி விதிக்கின்ற போது பல நாடுகளும் எதிர்த்து பதில் வரி விதித்தாங்க. ஆனால் யாரை எப்படி கையாள வேண்டும் என்பது மோடிக்கு தெரியும். அதனால் அமெரிக்காவை அமைதியாக கையாண்டார். ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை கைதிகள். அமெரிக்காவில் உற்பத்தி கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது. ட்ரம்ப் வந்தார், அமெரிக்காவில் உற்பத்தியை பெருக்கணும், வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லணும். அவர் சூழ்நிலை கைதியாக இருக்கிறார். அதனால தான் உலக நாடுகளுக்கெல்லாம் வரி போடுறார். அவங்க நாட்டு பிரச்சனையை அங்கிருந்து பார்க்குறாரு, நம்ம நாட்டு பிரச்சனையை நம்ம இடத்துலேருந்து பார்க்குறோம். நம்ம நாடு 2030க்குள்ளே பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் டாப்புக்கு வரப்போகுது. 3 மடங்கு வேகம் இப்போ தான் எடுத்திருக்குது. அதனால் இந்த விவசாயத்துறையை ட்ரம்ப் அவர்கள் கையகப்படுத்தி விட வேண்டும் நினைக்கிறார். உலகமே வந்து பார்த்தா உணவுப் பொருளுக்காகத்தான் ஏங்க போகுது. அது நம்ம நாட்டில் ஏகப்பட்டவை இருக்குது. ட்ரம்ப் குறி வச்சுட்டாரு, விவசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டிடம் கொடுத்துருங்க, நாங்கள் எத்தனை பொருளை கொட்டுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அதனால் ட்ரம்ப் கோபம் அடைஞ்சு விட்டார். அவங்களோட பரிவாரங்கள் பொறுத்த வரைக்கும் மோடிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் மோடி அவர்கள் திருப்பி பேசவே இல்லை. கடைசியில் என்ன ஆச்சு? எவன்லாம் கத்துனானோ அவன்லாம் இன்னைக்கு காதையும் வாயை மூடிக்கிட்டு மோடி எங்களுடைய நண்பர் என்று இறங்கி வந்திருக்காங்க. இப்போது வர்த்தக ஒப்பந்தம் போகிறதுக்காக பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதனால் எப்படி ஒருத்தரை கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டாரு. ஏப்பா அமெரிக்காவுக்கு வரையா அப்படின்னு கேட்டார் ட்ரம்ப். மோடி அந்த தருணத்தில் நான் ஒரிசாவில் பல விழாக்களில் கலந்து கொள்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்துட்டேன், அங்கே போனங்க எங்கள் நாட்டு மக்கள் வந்து கோவப்படுவாங்க, நான் வரலன்னு கவலைப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு வந்தார். ஒரிசாவில் வந்து சொன்னார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட கூப்பிட்டாரு, ஆனால் அங்கே போல உங்கள் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எப்போ எதை செய்யணுமோ அதை செஞ்சார். அதனால தான் கனடாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஆட்டம் ஆடினான். ஆனால் புதிய ஆட்சி வந்தது, கடைசியில் இந்தியாவை கூப்பிட்டு கௌரவப்படுத்தினான். இந்தியா இல்லைன்னா நாங்கள் இல்லடான்னா. ஸோ இன்னைக்கு பழையபடி கனடா உறவு இருக்குது. அதனால் யாரை எப்படி கையாள வேண்டும் என்று மோடிக்கு தெரியும். அடுத்தது எப்படி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதும் மோடிக்கு தெரியும். இத்தனையும் கணக்கு பண்ணி செய்கிறவர் ஆட்சியை பிடிப்பதற்கான வழியை பார்க்கவே மாட்டாரா? கவலைப்படாதீங்க அப்படின்னு உரையை முடித்தார். ஆனால் மோடியுடைய ஆளுமையை பற்றி அண்ணாமலை நிறைய பேசினார். எத்தனையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக முயற்சி பண்ண முடியல. இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க.